நமஸ்காரம். உங்க கல்பனா ஸ்ரீகாந்த். 2026 கடகராசி மற்றும் கடகலக்ன அன்பர்களுக்கு மே மாசம் எப்படி இருக்கு அப்படின்றத தெளிவா நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் கடகராசி அன்பர்கள்லாம் ரொம்ப சந்தோஷப்பட போறீங்க. ஏன் அப்படின்னா சக்சஸ் உங்க கண்ணுக்கு முன்னாடி தெரியும், பக்கத்திலே இருக்கு. சக்சஸ் அப்படின்றது ரொம்ப சூப்பரா உங்களுக்கு தெரியும். அந்த சக்சஸ் அப்படின்றது எல்லா ரூபத்திலையும் நீங்க மேக்சிமம் வச்சுக்கலாம். சில விஷயத்துல எச்சரிக்கையா இருக்கணும். எப்பயுமே 100 out of 100 எந்த பிளானட்டுக்குமே நம்ம சொல்ல முடியாது. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் எல்லாருக்கும் என்னன்னா ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் அப்படின்னு பார்க்கும்போதோ, அடுத்தது கடகராசி அன்பர்கள் நிறைய குடும்பத்துக்காக செலவு பண்ணி மாட்டிட்டு இருக்கீங்க. அதாவது உங்களுடைய லைஃப் பார்ட்னருடைய ஹெல்த், லைஃப் பார்ட்னரை சந்தோஷப்படுத்துறதுக்காக, குழந்தைங்களுக்காக அப்படின்றதே நிறைய ஓடிட்டு இருந்தது இல்லையா? இப்போ அது எல்லாமே நீங்க சமாளிச்சு வர போறீங்க. நிறைய கடகராசி அன்பர்கள் என்ன பண்ணிருக்கீங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி எல்லாம் நிறைய பேரை நம்பி 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 கொடுத்து ஏமாந்து அவங்களுக்காக நீங்க கடன் அடைச்சு நீங்க ஷூரிட்டி போட்டதுனால ஏகப்பட்ட பிரச்சனைக்குள்ள மாட்டிட்டு நிறைய பேர் இப்போ அடைச்சு வந்துட்டு இருக்கீங்க. இருந்தாலும் உங்களுடைய செலவுன்னு வரும்போது என்ன பண்றதுடா அப்படின்னு புரியாம இருந்தீங்க இல்லையா? அவங்களுக்கெல்லாம் நல்ல சூப்பரா ஒரு வழி பிரகாசமா காமிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு ஐடியில் இருக்கீங்க அல்லது டார்கெட் மூலியமா உங்களுக்கு பணம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு உங்க கம்பெனி ஆர் உங்களுடைய இடத்துல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆட்டோமேட்டிக்கா நீங்களே டீம் உருவாக்கி அதன் மூலியமா நீங்களே படிச்சு உங்களுடைய டார்கெட்ஸ், அதாவது கம்பெனி ஓகே நீங்க இவ்வளோ டார்கெட்ஸ் அச்சீவ் பண்ணணும்னு சொல்லியிருந்தா அதை விட 3 மடங்கு டார்கெட் நீங்க அச்சீவ் பண்ணி அதன் மூலியமா பொருளாதாரமும் அதன் மூலியமா ப்ரமோஷனும் அதன் மூலியமா அப்ராட் ஆப்பர்ச்சுனிட்டியும் வர்ற அளவுக்கு சூப்பரா இருக்கு. யாரெல்லாம் படிச்சு முடிச்சுட்டு இப்ப வேலைக்காக தேடிட்டு இருக்கீங்களோ, வாவான்னு உங்களை கூட்டிட்டு போய் சூப்பரா வேலை கொடுக்கக்கூடிய அமைப்பும் இருக்கு. அதே மாதிரி உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் அங்க சூப்பரா இருக்கிறதுனால டக்குன்னு உங்களுக்கு உள்ள கூப்பிடும் போது ஒரு ஜாப் கொடுப்பாங்க. ஆனா அடுத்தது பாத்தீங்கன்னா டக்குன்னு யூ ஆர் ஃபிட் ஃபார் திஸ் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம் இல்லையா, டபுள் ப்ரமோஷன் மாதிரி எல்லாம் உங்களுக்கு ஏற்பட்டு ஃபினான்ஸ் மட்டும் இல்ல, உங்களுடைய பதவி, பேரு, புகழ், உங்களுக்குரியான மரியாதையும் அங்க கிடைக்கக்கூடிய அமைப்புகள் அவ்வளவு சூப்பரா இருக்கு. அதே மாதிரி உங்களுடைய மனைவினா லைஃப் பார்ட்னருடைய ஆரோக்கியமும் சீராகி அவங்க மூலியமாவும் அவங்களுக்கும் அப்லிஃப்ட்மெண்ட் ஏற்பட்டு அவங்களுக்கும் நல்ல ஜாப் கிடைச்சு ப்ரமோஷனல் ஆஸ்பெக்ட் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. உங்களுடைய குழந்தைகள் என்ன சொன்னாலும் கேட்கவே மாட்டேன்றாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பாத்தீங்கன்னா கடகராசியில வெக்ஸ் ஆகி உட்கார்ந்துருக்கீங்க. இப்போ நீங்க இந்த மே மாசம் வந்ததுக்கு அப்புறம் நீங்க போய் அவங்களோட நீங்க பேசுங்க. ஏன்னா உங்களுடைய 5ஆம் வீடு அப்படின்றது தான் செவ்வாய். 11ஆம் தேதிக்கு அப்புறம் போய் பேசுங்க. அப்படி இல்லைன்னா 15ஆம் தேதிக்கு அப்புறம் போய் உங்க குழந்தைங்களோட உட்கார்ந்து, கண்ணா உனக்கு என்னடா கன்ஸ்ட்ரெயின்ட், நான் என்ன சொன்னது உனக்கு வலிச்சுது, யோசிச்சு பாருடாமா அப்படின்னு நீங்க அவங்களோட ஒரு டிஸ்கஷன் வச்சுக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா உங்களை புரிஞ்சு சூப்பரா அவங்க செயல்படுத்துவாங்க. ஏன் இந்த வார்த்தையை சொல்றேன் அப்படின்னா, 15ஆம் தேதி உங்களுடைய லாபஸ்தானத்துக்கு ஏற்கனவே சுக்கிரன் அங்க இருக்காரு. அப்ப புதனும் உங்களுக்கு மாறிடுவாரு. அண்ட் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே நல்லா தான் இருக்கு, செகண்ட் ஹாஃப் இன்னும் அமோகமா இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. சோ மே மாசம் அப்படின்றது பல ரூபத்துல ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ், அப்லிஃப்ட்மெண்ட், ஃபேமிலியினுடைய சந்தோஷம் எல்லாரும் ஒருத்தர் புரிஞ்சு கை கோத்து நடக்கிறதுக்கு உண்டான அமைப்பு. ஏன்னா கடகராசி அப்படின்னாலே அன்பின் உருவம் அப்படின்றத நம்ம சொல்லலாம். அவங்களால தாங்கவே முடியாது. அவங்க பார்க்கறதுக்கு எப்படி வேணாலும் இருக்கலாம், ஆனா உள் மனசுல உண்மையான அன்பு அப்படின்றது கடகராசிக்கு இருக்கும். ஒரு குடும்பத்துல ஒரு கடகராசி இருந்தது அப்படின்னா அவங்களுடைய மாமனார், மாமியார், தென் எக்ஸெட்ரா, ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களுடைய மச்சாண்டார் எல்லாரையுமே தூக்கி தன் தோல்ல சுமந்து அவங்களுக்கு எல்லாம் வழிகாட்டணும்னு உழைக்கக்கூடிய ஒரு அற்புதமான குணம் தான் இந்த கடகராசிக்கு இருக்கும். ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் உங்களுக்கு நல்லா இருக்கு. அதே மாதிரி லோன் கட்டுறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்கு. அதே மாதிரி கொஞ்சம் நீங்க முயற்சி பண்ணீங்க அப்படின்னா வராக்கடன் கூட பரும். ஸோ இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கு. சொல்ல நல்லா இருக்கும். ஆனா எதுல எச்சரிக்கையா இருக்கணும் அப்படின்றதும் நீங்க தெளிவா கவனிக்கணும். ஏன்னா உங்களுடைய 2ஆம் வீட்டுல கேது இருக்கதான் செய்யுது. டிசம்பர் 5ஆம் தேதி வரைக்கும் உங்களுடைய 2ஆம் வீட்டுல கேது, அதே மாதிரி உங்களுடைய 8ஆம் வீட்டுல ராகுவும் இருக்காரு. சோ அப்போ எது எடுத்தாலுமே இந்த சந்தோஷ அமைப்புகள் கூட உங்களுக்கு இழுபறியா இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. குழப்பம் மேல குழப்பம் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. அப்போ இப்ப என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் உங்களுடைய சுய ஜாதகத்துல இருக்கக்கூடிய திசா புத்தி அந்தரம் உங்களுக்கு ஃபேவரபிளா இருக்கா, நீங்க சர்ப்பதோஷத்தோட பிறந்திருக்கீங்களா அப்படின்றதெல்லாம் பார்த்து
அதுக்குண்டான வழிமுறைகள் நிறைய நம்ம சனாதன தர்மத்துல சொல்லியிருக்கு. ஸோ அதுக்குண்டான வழிபாடுகள் நீங்க பண்ணி, ஃபார் எக்ஸாம்பிள் அப்படி இருந்ததுன்னா உங்க ஊருக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய சர்ப்பதோஷ ஸ்தலத்துக்கு உங்களுடைய நட்சத்திரத்தன்னைக்கோ அல்லது ஆயில்ய நட்சத்திரத்தன்னைக்கோ, அதுவும் இல்லைன்னா பஞ்சமி அன்னைக்கு நீங்க போய் மனதார வழிபாடு பண்ணி வழிவிடப்பா, குழப்பத்திலிருந்து நிவர்த்திகள் கண்ணில் காமிப்பா அப்படின்னு மனதார பிரார்த்திச்சுட்டு வரும்போது அதனுடைய விலகல் அப்படின்றது உங்களுக்கு சூப்பரா தெரியும். ஸோ அது பண்ணும்போது இப்போ முதல்ல அவ்வளவு பாசிட்டிவா இல்லை, ஆனா இப்போ இது பண்ணும்போது அது ஓப்பன் அப் பண்ணி உள்ளது உள்ளபடி உங்க கண்ணில் காமிக்கும். அப்ப என்ன காமிக்கும்? ஒரு இந்த சைட் போனா குழப்பம் அதிகமா இருக்கும், இந்த குழப்பத்தை வின் பண்றதுக்கு இவங்க கிட்ட பேசுங்க, இந்த டாக்டர்கிட்ட போங்க, உங்க வைஃப்க்கு முடியல அப்படின்றப்போ இதெல்லாம் நீங்க பண்ணிட்டு இருந்தீங்க ஆனா ரிசல்ட்ஸ் கொடுக்கல, இப்போ வேற மாற்று வழி மருந்து தேடுங்க அப்படின்றதெல்லாம் பல ரூபத்துல உங்களுக்கு கண்ணு காமிக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா சக்சஸ் ரேட்டிங் ரொம்ப சூப்பரா இருக்கும். கடகராசியில இருக்கீங்க அப்படின்னா இப்ப படிக்கிற குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. அதே எல்லாருமே 100 out of 100 மார்க்ஸ் வாங்க முடியாது, கண்டிப்பா கம்மியும் ஜாஸ்தியும் இருக்கத்தான் செய்யும். எதிர்பார்த்த மாதிரி எல்லாருக்குமே நடக்காது 90% ஆஃப் தி பீப்புளுக்கு. ஆனாலும் கவலைப்படாதீங்க. ஏன் இந்த வார்த்தை சொல்றேன்னா, உங்களுக்கு எந்த குரூப் வேணுமோ அந்த குரூப் கிடைக்கும். அதே மாதிரி உங்களுக்கு கிடைக்கிற குரூப் சூப்பரான குரூப் தான். குழப்பங்கள் நிறைய இருந்தது, இது பண்ணலாமா அது பண்ணலாமான்னு சொல்லி புரியவே இல்லை. காமர்ஸ்ன்னு எடுத்துட்டா சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் எடுக்கலாமா, கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ் எடுக்கலாமா, பிசினஸ் சம்பந்தமா படிக்கலாமா அப்படின்ற மாதிரி பல குழப்பங்கள் இருக்கும். அப்ப நீங்க அந்த ஒரு அதுக்கு ரிசர்ச் பண்ணக்கூடிய ஹெச்ஓடி கிட்டயோ அவங்க கிட்ட போய் இதெல்லாம் உங்களுடைய பிளஸஸ், இதெல்லாம் உங்களுடைய மைனஸஸ், என்ன எடுத்தா சூப்பரா வர முடியும்னு ஒரு டிஸ்கஷன் வைக்கும் போது அவங்க கிளியர் கட்டா உங்களுக்கு வழி காமிச்சு, எப்பயுமே எப்ப ஜெயிப்போம் தெரியுங்களா, கரெக்டா வழிகாட்டுபவர் மட்டும் நம்ம கிட்ட இருந்துட்டா சூப்பரா ஜெயிக்கலாம். சோ அந்த வழிகாட்டுபவர் உங்களுக்கு வழி காமிச்சு நீங்க கொஞ்ச நாள் கழிச்சு சொல்லுவாங்க, வா சூப்பர், இந்த குரூப் எடுத்ததுனால தான் லைஃப்ல சூப்பர் சக்சஸ் ஆக போறீங்கன்றதும் பல வருடங்கள் கழிச்சு இந்த நாளை நீங்க மறக்க முடியாத அளவுக்கு கரெக்டான வழிகாட்டுதல் ஏற்படக்கூடிய அமைப்பும் குழந்தைகளுக்கு இருக்கு. யாரெல்லாம் நீங்க பிஹெச்டி எழுதிட்டு இருக்கீங்க, சப்மிட் பண்ணணும் ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்னா அவங்க எல்லாம் இந்த மாசத்தை தேர்ந்தெடுத்து நீங்க சப்மிட் பண்ணுங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு எல்லாமே கோ த்ரூ ஆறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய 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 இருக்கு. ஆரோக்கிய கோளாறுகள் உங்களுக்கு எது இருந்தாலுமே சரியா போயிடும், அப்ளாசஸ் நிறைய கிடைக்கும். சரி, சொல்ல சொல்ல நல்லா இருக்கு இல்லையா? ஆனா ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு, அது கேர்ஃபுல்லா நீங்க கேட்கணும். என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு சுக்கிரன் குருவோட சேருவார். எப்போ? 14ஆம் தேதியிலிருந்து சேர்ந்து இருப்பாங்க. ஜூன் 2 தான் குரு பெயர்ச்சி. அந்த காலகட்டம் வரைக்கும் ரொம்ப 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 எச்சரிக்கையா இருங்க கடகராசி அன்பர்களே. அதுவும் எதிர்பாலினத்தோட ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். புது நட்புன்றவங்களோட கேர்ஃபுல்லா இருக்கணும். அதே மாதிரி ஒரு பழைய நட்பா கூட இருக்கும், ஆனா ஒரு புது வெஞ்சர் ஸ்டார்ட் பண்றேன்டா, நீ வா, நீ இந்த வேலையை விட்டுட்டு வா, இங்க நீ மேனேஜரா இரு அப்படின்ற மாதிரி எல்லாம் நிறைய ஆசை வார்த்தைகள் காமிப்பாங்க. அதே மாதிரி கூடா நட்பு, கூடா பிரச்சனை, கூடா நம்புதல் அப்படின்ற விஷயத்துல மாட்டிட்டு இப்போ மாற்ற காலம் எப்போ? அகெயின் நான் சொல்றேன், 15ஆம் தேதியிலிருந்து ரொம்ப 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 கேர்ஃபுல்லா இருக்கணும். அது குருவும் சுக்கிரனும் சேர்ந்து நடப்போடக்கூடிய ஒரு 17 நாட்கள் ரொம்ப கேர்ஃபுல்லா இல்லை அப்படின்னா ஏதாவது அபிலாஷையில சிக்கி காலம் புறா இதுக்காக வருத்தப்படக்கூடிய ஒரு காலகட்டம். சரி, எப்பயுமே நிறைய பிரச்சனைக்குள்ள மாட்டிட்டு இருந்தவங்க அன்னைக்கு மட்டும் அது நடக்காம இருந்திருந்தா, அன்னைக்கு மட்டும் அவனை சந்திக்காம இருந்திருந்தா நான் ஸ்லிப் ஆயிருக்க மாட்டேன், எதோ பண்ணி இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ நெகட்டிவ் ஹேபிட்ஸ்க்காக யாராவது கூப்பிட்டாலும், கூட்டாளிகள் இதனால என்னடா அப்படின்னு உங்களுக்கு ராங்கா அட்வைஸ் பண்ணாலும், அதர் செக்ஸ் பீப்புளோட கேர்ஃபுல்லா இருக்க வேண்டிய ஒரு மிக முக்கியமான காலகட்டம் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. கண்டிப்பா உங்களுடைய திசா புத்தி அந்தரம் எப்படி இருக்குன்றத பார்த்துட்டு எது எதுவாக இருந்தாலும் மனோநிலையை ஸ்ட்ராங்கா வச்சுக்கிட்டு எந்த சிக்கல்குள்ளேயும் சிக்காம இருந்துட்டீங்க அப்படின்னா கடகராசி அன்பர்கள் இந்த ஒரு விஷயத்தை தவிர மற்ற எல்லா விஷயங்களுமே டாப் ரேங்கிங்கா இருக்கு. உங்களுடைய தொழில் பண்ணக்கூடியவங்களுக்கு கூட நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஏற்படும். ஆனா அந்த ஆப்பர்ச்சுனிட்டியின் போது என்னப்பா சோஷியல் ட்ரிங்கிங் கூட பண்ண மாட்டியா, எங்களோட வந்துட்டு நீ எந்த குடிக்காம இருந்தா நல்லாவாப்பா இருக்கு, சச்ச ஐ டோன்ட் திங்க் யூ வில் ஃபிட் ஃபார் அஸ் அப்படின்ற மாதிரி எல்லாம் உங்க ஆர்டர் கொடுக்கறதுக்காக பேசலாம்.
அந்த இடத்துலையும் நீங்க சாமர்த்தியமா அதுல எதுவும் சிக்கிக்காம தட்ஸ் ஓகே சார், நான் உங்களுக்கு கம்பெனி கொடுக்குறேன் ஆனால் குடிக்க மாட்டேன் சார்னு சொல்லி அதை எப்படி பக்குவமா சொல்லணுமோ அவங்களுக்கு கம்பெனியும் கொடுத்து ஆனா நீங்க சிக்காமலும் இருந்துட்டீங்க அப்படின்னா மிகப்பெரிய, நான் ஆரம்பத்திலேயே சொன்ன மாதிரி பிரகாசமான நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் லைஃப்க்கு உங்களை கூட்டிட்டு போறதுக்கு அவ்வளோ சூப்பரா இருக்கு அப்படின்றத நீங்க மறந்துடவே கூடாது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்ப எல்லா கிரகங்களுமே இந்த மாசத்துல கேது ராகுக்குள்ளதான் இருக்கு. அண்ட் உங்களுடைய தனம், வாக்கு, குடும்பம், பணம், சந்தோஷம், லௌகீகம், ஆடம்பரம் அப்படின்ற எல்லா விஷயங்களுமே குழப்பம் இல்லாம நேரா நீங்க ப்ரொசீட் பண்ணீங்க அப்படின்னா எப்படிப்பட்ட சிக்கலையுமே நீங்க சூப்பரா நீங்க வெளி கொண்டு வரலாம் அப்படின்றதுல டவுட் எதுவுமே இல்லை. அதே மாதிரி இப்போ பல விஷயங்கள் நீங்க ஜெயிச்சு கடன் கட்டிடுவீங்க. கோல்டு லோன் ஏதாவது வாங்கியிருந்தீங்கன்னா தங்கத்தை நீங்க வீட்டுக்கு திருப்புவீங்க. அப்படி இல்லைன்னா நிறைய ஐடியாஸ் நீங்க போட்டு மேலும் தங்கத்தை கூட லோன்ல வச்சு நீங்க ஒரு புது இன்வெஸ்ட்மெண்ட் நீங்க ஸ்டார்ட் பண்ணி அதுக்கு நீங்க உங்களுடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் நல்லா வரதுக்கு உண்டான ஒரு நல்ல லேப்டாப் வாங்கிக்கிறது, ஒரு நல்ல மொபைல் வாங்கிக்கிறது, அதுக்காக படிக்கிறது, அப்ராட்னுடைய ஆன்லைனுக்காக அப்ராட் ஸ்டடீஸை ஆன்லைன்லேயே பண்றது, உங்களுடைய அறிவை வளர்த்துக்கிறதுக்கு உண்டான பல அமைப்புகள் பண்ணக்கூடிய ஒரு மிக சூப்பரான ஒரு காலகட்டம் தான் கடகராசி கடகலக்ன அன்பர்களுக்கு. சந்திராஷ்டமம் அப்படின்றது உங்களுக்கு நான் தெளிவா ஒவ்வொரு பதிவிலையும் தனியா கொடுத்துட்டு இருக்கேன். ஒவ்வொரு மாசத்திலையும் அதை நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கீங்க. பார்த்துட்டு நோட் பண்ணி அந்த இடத்துல காஷனா இருக்கணும்ன்றதும் புரிஞ்சிருக்கீங்க. ஸோ அதை மட்டும் நீங்க கேர்ஃபுல்லா இருங்க. சந்திராஷ்டமத்தை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியங்கள் இல்லை. ஆனா அந்த நிமிஷத்துல அலர்ட், அந்த நாட்கள்ல அலர்ட்ன்ற ஒரு விஷயம் இருந்தா பல விஷயத்தை நீங்க ஜெயிக்கலாம். ஏன்னா சந்திராஷ்டமம் அப்படின்றது உங்களுக்கு சந்திரன் 8ஆம் வீட்டுக்கு போகும்போது ராகுவும் அங்க இருப்பார். அப்ப நெகட்டிவ் டபுள் ட்ரிபிள்னு ஸ்பீட் எடுக்கும், மாட்டிராதீங்க. ஓகே, ஸோ இதுக்காக விஷ்ணு சஹஸ்ரநாமம் ரெகுலராக கேளுங்க. பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. சனி பகவானுடைய பிரார்த்தனைகள் பண்ணுங்க. ஹனுமன் சாலேசா கேளுங்க. இதெல்லாம் பண்ணும்போது ஃபண்டாஸ்டிக்கா ஃபியூச்சர் பிரகாசமா இருக்கிறத நோக்கி ஓடி போய் நீங்க என்ஜாய் பண்ண போறீங்க. விஷ் யூ குட் லக். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.